ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு முடிவும் தெரியல. என் பையனோட எதிர்காலம், என் பொண்ணோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தான் தருவார். நீங்கள் கர்த்தரை மட்டும்தானே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எரேமியா 17 அதிகாரம் 7 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களையோ அந்நிய தெய்வங்களையோ பணத்தையோ பொருளையோ பதவியையோ படிப்பையோ திறமையோ நம்பாதிருங்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். உறுதியாய் கர்த்தரை நம்பும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிப்போம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கும் சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எசேக்கியா தன்னுடைய 25வது வயதில் யூதாவின் மேல் ராஜாவாகிறான். அவனை போல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவன் ஒருவனும் இல்லை. அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. ஒரு முறை அசீரிய ராஜா பெரும் படையோடு எருசலேமுக்கு விரோதமாக வருகிறான். அவனுடைய படை தளபதி ரப்சாக்கே எசேக்கியா கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கேலி செய்கிறான். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்று எசேக்கியா சொல்வதை நீங்கள் நம்பாதிருங்கள். அதெல்லாம் வாய்ப்பேச்சு தான். எந்த வல்லமையும் மந்திர ஆலோசனையும் ஒன்றும் செய்யாது. எங்கள் கைகளுக்கு எந்த தேவர்களும் உங்களை தப்புவிக்காது என்று பரியாசம் பண்ணுகிறான். அவன் இவ்வளவு அவமானமாய் பேசினதை கேட்ட யூத ஜனங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். எந்த பதிலும் அவனுக்கு சொல்லவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தி அனுப்பியிருந்த அந்த நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அதை விரித்து அதை வாசித்து எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியாவுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அசீரிய ராஜா இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. அவன் வந்த வழியே திரும்பி போவான். நான் உங்களுக்கு ஆதரவாய் இருந்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு சொன்னபடியே செய்தார். எசேக்கியாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அன்று ராத்திரியிலே ஒரு கர்த்தருடைய தூதன் அசீரியரின் பாளையத்திற்குள் நுழைந்து 1,85,000 பேரை சங்கரித்து போடுகிறான். பாளையம் முழுவதும் பிரேதங்களால் நிரம்பி இருக்கிறது. இதை பார்த்த அசீரிய ராஜா செனகரிப் வந்த வழியே திரும்பி போய்விடுகிறார். எசேக்கியாவுக்கு யுத்தம் பண்ணாமலேயே வெற்றி கிடைக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து கேலி செய்து பரியாசம் பண்ணி ரப்சாக்கை போல உடனிருப்பவர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் பேசுகிறார்களா? ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கும், வியாதி சுகமாகும், தேவைகள் சந்திக்கப்படும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இதெல்லாம் இன்னுமா நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை சொல்லலாம். யூத ஜனங்கள் அமைதியாக இருந்தது போல நீங்களும் அமைதியாக இருங்கள். வேறு எதுவும் பேசாதீர்கள். எசேக்கியாவை போல ஆலயத்திற்கு போங்கள். இல்லையென்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அப்புறம் நடப்பதை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவார். நீங்கள் எசேக்கியாவை போல யுத்தமே பண்ண வேண்டாம். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் செய்து முடிப்பார்.
ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். பிசாசு உங்களோடு போராடத்தான் செய்வான், மனிதர்களை தூண்டி விடுவான். அதை சட்டை பண்ணாதீர்கள். எசேக்கியாவை போல நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நல்ல முடிவு உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் நல்ல முடிவை நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, எசேக்கியா ராஜாவாகிற போது அவனுடைய வயது எத்தனை? A 20, B 23, C 24, D 25. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.